warahmatullahi wabarakatuh. Sallu ala nabi. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin barik wasallim. நம்மை எல்லோற்றையும் முஸ்லீமாகவும் முஃமினாகவும் படைக்கச் செய்தானே அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேഖை கரத்தை பிடித்து ஈமான் கொள்வதற்காக தௌஃபீக் செய்தானே அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த ஆயத்திலே அல்லாஹ் தன்னுடைய நேசர்களுக்கு எந்த ஒரு பயமும் எந்த ஒரு சிரமமும் எந்த ஒரு கவலையும் இருக்காது என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நேசரை தான் நாம் பார்க்க போகிறோம். அவர் பெயர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக பெருமானாரை கொலை செய்வதற்காக சென்றார்கள். அப்பொழுது வழியில் ஒரு சஹாபி, நீ எங்கே செல்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு நான் பெருமானாரை கொலை செய்வதற்காக செல்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு அந்த சஹாபி அவர்கள், உன்னோட வீட்டில் உன்னோட சகோதரி ஈமான் ஏற்றுக் கொண்டார்கள், அது உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடும் கோபத்துடன் சகோதரி வீட்டிற்கு சென்றார்கள். சென்று பார்த்தால் குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச்சு மூலமாக சண்டை நடந்திருந்தது அவர்கள் இடத்தில். அப்பொழுது அங்கே குர்ஆன் இருக்கும் பார்த்தார்கள். பார்த்து அதை எடுத்து ஓதலாம் என்று சென்றார்கள். அதற்கு அவர்கள் சகோதரி சொல்கிறார்கள், அதை சுத்தமுள்ள நபர் தான் தொட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒழு செய்து விட்டு வந்து ஓதினார்கள். அது தாஹா என்ற சூறாவை ஓதினார்கள். தாஹாவில் ஒரு ஆயத்தை அவர்கள் மனத்தை உருக்கிவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நண்பர்களே, அதற்கு பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். நண்பர்களே, அந்த கனவில் நண்பர்களே பெருமானார் ஒரு கிணற்றில் இருந்து தண்ணி எடுத்து கொடுக்கிறார்கள். நண்பர்களே, அப்பொழுது அதற்கு பின்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து கொடுக்கிறார்கள். அதற்கு பின்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து கொடுக்கிறார்கள். நண்பர்களே, இந்த சம்பவத்தை அடுத்த சஹாபாக்களிடம் எல்லோரும் நபி பெருமானார் சொல்கிறார், நான் ஒரு கிணற்றுக்கு போயிருந்தேன், அங்கே தண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன். அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க என்று சொன்னார்கள். நண்பர்களே, இது என்ன தெரியும் என்று நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலம்தான் நீ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. நண்பர்களே, அதற்கு பின்பாக நண்பர்களே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் மாறு வேஷத்துடன் ஊருக்குள் சென்று கொண்டிருந்தார்கள். என்று உலாவிக் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ஒரு நபர் அவர் வீட்டிற்கு வெளியே குத்தகைக்கு உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். அந்த நபரிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் கேட்கிறார்கள், எதற்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நபர் சொல்கிறார், எனக்கு மிகவும் பசிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் என்னோட மனைவி பிரசவ வழியில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்கள் மனைவியும் கொஞ்சம் தானியமும் எடுத்து வந்தார்கள். நண்பர்களே, அதற்கு பின்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவியை, நீ அந்த பெண்ணை பார்த்துக்கொள், நான் இந்த நபரை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபருக்கு ரொட்டி சொட்டு கொடுத்திருந்தார்கள். நண்பர்களே, இது இருந்து இல்லத்தில் இருந்த நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு ஒரு நாட்டின் கலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபருக்கு ரொட்டி சொட்டு கொடுத்தார்கள். நண்பர்களே, இன்னைக்கு எத்தனையோ நபர்களுக்கு தாய் இருக்கிறார்கள், தந்தை இருக்கிறார்கள், அவங்க பையன் அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை.
நம் எல்லோரும் நம் தந்தை எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துட்டு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.